கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். பிரியமானவர்களே, இந்த ஒரு சத்தியம் கிறிஸ்து இயேசுவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஆனால் இன்றைக்கு இரட்சிக்கப்பட்ட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஸ்தானாதிபதிகளாக, பிரதிநிதிகளாக, அவருடைய பரிசுத்த ஜனமாய், அவருடைய சொந்த ஜனமாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறது நிமித்தமாய், பிரியமானவர்களே, இந்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் நம் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரட்சிப்பு, அவருடைய வல்லமை வெளிப்படும்படியாக அவர் அனுகிரகம் செய்கிறவராய் இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக. இரண்டாவது, பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் என்று நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் என்றும், நமது தேவனுடைய இரட்சிப்பை அவர்கள் காண்பார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். இது உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய இரட்சிப்பாகவும், தேவன் நமக்கு கொடுத்த பெரிய கட்டளை, உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷகத்தை பிரசங்கியுங்கள் என்கிறதான அந்த ஒரு கிரேட் கமிஷன், பிரியமானவர்களே, பெரிய கட்டளையும் இங்கே குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த புயத்தை அவர் வெளிப்படுத்துவார். அவருடைய பரிசுத்த புயம் என்பது வல்லமை உடையது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியது. பரிசுத்த புயம் என்பது பிரியமானவர்களே அவருடைய பலனும் அவருடைய வல்லமையுமாய் இருக்கிறது. எதற்காக? மனுக்குலத்தை விடுவிப்பதற்கும் ரட்சிப்பதற்குமாக. எதிலிருந்து விடுவிக்கிறார் என்றால், பிரியமானவர்களே, அவர்களுக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்ப்பு, உலகமாமிச பிசாசிலிடத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அவர்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இங்கே நமது தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமது தேவன் உடைய இரட்சிப்பு என்றால், பிரியமானவர்களே, அவருடைய உண்மையும் அவர் நம்மோடு கூட செய்ததான உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தையும் காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னென்ன விதங்களிலே அவருடைய உடன்படிக்கை வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வாசிப்போம். சங்கீதம் 98:2-3 பார்க்கிறோம். கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணுவார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது என்கிறதான இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம் மூலமாய் விளங்குகிறது. ஹல்லேலூயா! அது மாத்திரமல்ல, அவருடைய சித்தத்தை தேவன் நம் மூலமாய் நிறைவேற்றும் போது, அதோடு கூட பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்த, நம்மை மகிமைப்படுத்த, பிரியமானவர்களே, அவர் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார், விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்றும் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவருடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தை குறித்து ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகிமை, அவருடைய சித்தம் மகிமையாய் வெளிப்படும் போது, அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம் மகிமையாய் வெளிப்படும் போது, மாம்சமான யாவரும் காணத்தக்கதாக கர்த்தர் நம்மை எடுத்து பிரயோஜனப்படுத்துவார், பயன்படுத்துவார். அது நமக்கும் மகிமை மாத்திரமல்ல, ஏசாயா 49:6
இந்த வசனத்தில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நீர் பூமியின் கடைசி பரியந்தம் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். இதே வசனத்தை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 13:47 இது நிறைவேற ஆரம்பிக்கிறது என்பதையும் அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பூமியில் உள்ள ஜனங்கள் கடைசி பரியந்தம் அவருடைய இரட்சிப்பை பிரியமானவர்களே அவர்கள் காணும்படி, அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். கிறிஸ்து இயேசுவை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் அவருடைய சரீரமாய் இருக்கிறபடினால் நம் மூலமாக தலையாய கிறிஸ்து அந்த இரட்சிப்பின் ஒளியை, ஜாதிகளுக்கான ஒளியை நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாய், நம்முடைய சாட்சியின் மூலமாய், நம்முடைய நடக்கையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, 42ஆம் அதிகாரம் ஏசாயா 6வது வசனத்திலும் அந்த இரட்சிப்பின் ஒளி ஜனங்களுக்கு எப்படியாக செல்லுகிறது என்றால், நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கும் ஒளியாகவும் வைக்கிறேன் என்கிறதான கிறிஸ்து இயேசுவை குறித்ததான இந்த வாக்கு தத்தம் நம் மூலமாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரகசிய வருகை பரியந்தம் ஜாதி ஜனங்களுக்கு கண்கள் திறக்கப்பட, பிரியமானவர்கள் அவர் கட்டுகளிலிருந்து, எல்லா பாவ சாப கட்டுகளிலிருந்து, வியாதி பலவீனங்களிலிருந்து, விக்கினங்களிலிருந்து விடுதலை அடைய அந்த உடன்படிக்கையாக கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மோடு கூட தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார், நம்மை காத்தும் வருகிறார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 5வது வசனத்தில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர். ஏசாயா 51:5வது வசனத்திலே, என் நீதி சமீபமாக இருக்கிறது, என் இரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருக்கிறது, என் புயத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறது. இவையெல்லாம் நம் மூலமாக அவருடைய இரட்சிப்பு, அவருடைய நியாய தீர்ப்பு, பிரியமானவர்களே அவருடைய நம்பிக்கை விளங்கும்படியாக தீவுகள், ஜாதி ஜனங்கள் காத்திருக்கிறார்கள் நம்மை கொண்டு கர்த்தர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. மாத்திரமல்ல, கடைசியாக நாம் பார்க்கிறோம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கர்த்தர் இவ்வளவு மேன்மையான இரட்சிப்பின் வாக்கு தத்தங்களை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட, மீட்கப்பட்ட நம் மூலமாக தேவன் அந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு ஜனங்களை வரவழைக்கும்படியாய் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று நாம் விசுவாசித்து காரியங்களை நடப்பிக்கிறவர்களாய் இன்றும் என்றும் அவருடைய வருகை பரியந்தம் நாம் விளங்குவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.